உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைக்கணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க, அதுல 2 வெள்ளைப்பூடு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு பட்டை சோம்பு இது எல்லாமே வந்து அதுல வந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா தேங்காய் சோம்பு போட்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணி அது 2 கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இறக்கி வச்சோம் அப்படின்னா சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பங்குனி உத்திரத்தப்போ திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு முருகனை பார்க்க போயிருந்தப்போ எனக்கு 4 ஆச்சரியங்கள் வந்து நடந்தது. அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு லாங் வீடியோல உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். லாங் வீடியோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2:30 PM வந்துட்டு வரும். உங்க எல்லாரையும் 2:30 PM லாங் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.